உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் இந்தியாவில் பரவிய டாப் 10 அமானுஷ்ய புரளிகள் இதோ. நம்பர் 10. அசாம் மாநிலத்தின் ஜடிங்கா பறவைகள் தற்கொலை. ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு பிறகு மாலை 7 முதல் 10 மணிக்குள் நூற்றுக்கணக்கான பறவைகள் விளக்கு வெளிச்சத்தை நோக்கி வந்து விழுந்து சாகின்றன. இது ஏன் இங்கே மட்டும் இந்த நேரத்தில் நடக்கிறது என்று விஞ்ஞானிகளுக்கே தெரியவில்லை. நம்பர் 9. வங்காளத்தின் அலையா பேய் விளக்குகள். சதுப்பு நிலங்களில் மீனவர்கள் தண்ணீருக்கு மேலே மிதக்கும் மர்மமான ஒளிப்பந்துகளை பார்க்கிறார்கள். இறந்த மீனவர்களின் ஆவிகள் தான் இவை என்று நம்பப்படுகிறது. இந்த ஒளியை பின்தொடர்ந்தால் அது உங்களை சேற்றுக்குள் இழுத்துச் சென்று கொன்றுவிடும். நம்பர் 8. ஸ்டோன்மேன் கொலைகள். கொல்கத்தா மற்றும் மும்பையில் இது நடந்தது. நடைபாதையில் தூங்குபவர்களை குறிவைத்து 30 கிலோ எடையுள்ள கல்லால் அவர்கள் தலை நசுக்கப்பட்டது. அந்த கொலைகாரன் மனிதனா இல்லை பேயா என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவன் சிக்கவே இல்லை. நம்பர் 7. வட இந்தியாவின் முடிவெட்டும் மர்மம். 2017 பெண்கள் கடும் தலைவலியுடன் விழிப்பார்கள். பார்த்தால் மயக்கத்தில் இருந்தபோது அவர்கள் தலைமுடி மர்மமான முறையில் வெட்டப்பட்டிருக்கும். இதை செய்தது யார் என்று யாருமே பார்த்ததில்லை. அதனால் இது தீய சக்திகளின் வேலை என்று மக்கள் நம்பினார்கள். நம்பர் 6. பாவாகடா ஓநாய்கள். 1983 கர்நாடகாவில் தாய்மார்களின் பக்கத்தில் தூங்கும் குழந்தைகள் இரவில் காணாமல் போயின. அதிகாரிகள் இது ஓநாய்களின் வேலை என்றார்கள். ஆனால் அந்த ஓநாய்கள் பெண் குழந்தைகளை மட்டுமே தூக்கிச் சென்றதால் இது பில்லி சூனியம் என்று மக்கள் நம்பினார்கள். நம்பர் 5. உத்தரப்பிரதேசத்தின் மோனோஜ்வா. 2002 சிவப்பு மற்றும் பச்சை விளக்குகளுடன் பறக்கும் ஒரு மர்ம பொருள் இரவில் மக்களின் முகத்தை கீறிவிட்டு மறைந்துவிடும். இதற்கு பயந்து ஓடும்போது பலருக்கு காயங்கள் ஏற்பட்டன. நம்பர் 4. டெல்லியின் மங்கி மேன். 2001 பாதி மனிதனாகவும் பாதி குரங்காகவும் இரும்பு நகங்களுடனும் இருந்த ஒரு உருவம் மக்களை தாக்கியது. முட்டை மாடியில் தூங்கியவர்கள் இதற்கு பயந்து கீழே விழுந்து இறந்தார்கள். நம்பர் 3. வங்காளத்தின் நிஷிடக். இது இரவில் உங்களுக்கு பிடித்தவர்களின் குரலில் உங்களை அழைக்கும் ஒரு பயங்கரமான ஆவி. அந்த குரலை கேட்டு போனால் நீங்கள் திரும்பவே மாட்டீர்கள். அதனால் தான் இரவில் யாராவது கூப்பிட்டால் 3 முறை கூப்பிடும் வரை பதில் சொல்லக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நம்பர் 2. பெங்களூருவின் நாளே பா சூனியக்காரி. 90களில் ஒரு சூனியக்காரி உங்கள் அம்மாவின் குரலில் கதவை தட்டுவாள். கதவை திறந்தால் மரணம் நிச்சயம். அதனால் மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கதவில் நாளே பா, அதாவது நாளை வா என்று எழுதி வைப்பார்கள். நம்பர் 1. உத்தரகாண்ட் ரோக்கோல் எலும்புக்கூடு ஏரி. 16,000 அடி உயரத்தில் உள்ள இந்த உறைந்த ஏரியில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் உள்ளன. பயங்கரமான ஆலங்கட்டி மழை பெய்து அவர்கள் மண்டை உடைந்ததால் இறந்தார்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு தேவியின் கோபத்தால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஊர் மக்கள் நம்புகிறார்கள். இதில் எந்த கதை உங்களை அதிகம் பயமுறுத்தியது? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அமானுஷ்ய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.